you, Professor Murugan, and thank you, Nandini. We'll go quickly to the questions. Let's see what we have. One question is, which genre do you prefer, sir? Poetry or novels? Sir, அதாவது நீங்க வந்து கவிதை எழுதுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லாட்டி நாவல்கள் எழுதுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரெண்டுலயும் எது உங்களுக்கு மிகவும் மிகவும் பிடித்தது? எனக்கு நான் பல இடத்துலயும் சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது கவிதை எழுதுறதுதான். நான் அடிப்படையில கவிஞன்னு சொல்லிக்கதான் நான் ரொம்ப விரும்புறேன். நான் எழுத தொடங்கினது கவிதையில தான் நான் எழுத தொடங்கினேன். அதுக்கப்புறம் சிறுகதை நாவல்கள் எழுதினேன். சிறுகதை நாவல்கள் எழுதின காலகட்டத்திலையும் கூட கவிதை என்னை வந்து விடவே இல்லை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கவிதையை தொடக்கத்துல எழுதிட்டு நாவல் சிறுகதைக்கு வந்துட்டாங்கன்னா கவிதையை விட்டுருவாங்க. ஆனா எனக்கு அப்படி நேரல. இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து நான் கவிதை எழுதி கொண்டுதான் இருக்கேன். அது எனக்கு பெரும் விருப்பம் தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அது நான் என்னுடைய அந்த சாங்ஸ் ஆஃப் கவர்டுங்கிற அதனுடைய முன்னுரையில சொல்லியிருப்பேன். கவிதை எனக்கு ஒரு பெரிய மருந்து, மாமருந்து அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் உண்மையா இருக்கு. So Sir says that he's often said in several interviews that he's essentially a poet, and the genre that he prefers most is poetry, and that was how he started out as a writer, and after that he moved on to short stories and novels. But though in the cases of many people, once they start writing other forms of fiction, they tend to abandon poetry, but in his case he has sustained its love for it, and poetry has not abandoned him either. So he thinks of himself as a poet, and says that he's often said that poetry is the greatest balm. He says "Mamarinde," which means great medicine. So through all his tribulations and troubles, it's poetry that has sustained him. And I'm going to just combine a couple of questions. One is from Delicia Jyotsna, who asks, with your work being translated by so many people, does it feel like your voice is being misrepresented, or like you have multiple voices, since there will always be a difference in the voice of the original and the translation, and also in different translations? I'll add another anonymous attendee also asks a related question, which is, do you feel the essence of your poetry being lost in translation? If you could sort of combine sort of from there. Poor Perumal Murugan is going to be put on the spot. அதாவது நீங்க உங்களோட படைப்புகள் வந்து பல மொழிபெயர்ப்புகள்ல வந்திருக்கின்றன. அதனால உங்களுக்கு பல குரல்கள் கிடைத்து இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி உங்களோட குரல் வந்து எப்படியோ அந்த மொழிபெயர்ப்புல கண்காணாமல் போயிருக்கு அப்படின்ற உணர்ச்சி உங்களுக்கு வரதா? அது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி வந்து உங்களோட கவிதைகள் மொழிபெயர்ப்புல ஏதாவது இழந்திருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. பரவாயில்ல சார், சொல்லிடுங்க. இல்ல முதல்ல எனக்கு வந்து மொழிபெயர்ப்புல எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத முழுமையா நான் பார்த்து கருத்து சொல்ற அளவுக்கு எனக்கு இங்கிலீஷோ அல்லது வேற லாங்குவேஜோ அவ்வளவு தெரியாது. எனக்கு தமிழ் மட்டும்தான் நல்லா தெரிஞ்ச ஒரு மொழி. ஆனா என்னுடைய இப்ப நாவல்கள் நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படி வரும்போது ஒவ்வொருத்தருடைய மொழிபெயர்ப்பும் ஒவ்வொரு விதமா இருக்குதுன்னு கருத்துக்கள் வருது. அதுல எனக்கு ஒன்றும் வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னு சொன்னா, நானே ஒரு நாவலும் இன்னொரு நாவலும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நான் எழுத மாட்டேன். அதுல இருக்கக்கூடிய மொழி நடை கூட வேற வேற மாதிரி தான் இருக்கும். இப்போ பூனாச்சிக்கும் எஸ்சுரி அந்த ரெண்டுக்குமே என்னுடைய மொழி நடை வேறையா இருக்கும். கதை சொல்லக்கூடிய முறையும் வேறையா இருக்கும். அதனால அந்த மாதிரி பார்த்து எழுதுறதுனால வேற வேற பேர் டிரான்ஸ்லேட் பண்ணி வரும்போது பலவிதமான குரல்கள் வரட்டும், அதுதான் தேவை. இன்னைக்கு வந்து நமக்கு ஒற்றை குரல் அப்படிங்கிறதுக்கு எதிராகத்தான் நாம இருக்கணும். ஒரு நாடு ஒரு மொழி, இந்த மாதிரி ஒற்றை அப்படிங்கிறதுக்கு எதிராகத்தான் வந்து ஒரு எழுத்தாளன் இலக்கியம் வந்து செயல்படும். அதனால பல குரல்கள் இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். So, Sir says that the only language with which he's truly familiar is Tamil. He doesn't have enough of a grasp of English or any other language to be able to judge the translations for himself. But the opinions and the reviews that have been put forth about his work, which has been translated, is that each translator has his or her own voice.
And that's not something that bothers him, because he says his voice varies from work to work. Even if you were to compare Purnatya and Esturi, both the sort of the dialect that he uses, the linguistic flow, as well as the way in which he has told the story, the narrative changes. And so he's glad, in a way, and this is where he starts punning, and I hope I can translate it, that he's glad for a multiplicity of voices, because he feels that there is a danger to a single narrative, and that is what is being fostered today, the idea of a single nation, a single language. And he feels that it's very important to let go of this single, the idea of one, and to choose multiplicity instead. Yeah, I like the idea of multiple narratives and not a single voice, because that's exactly what's happening. Too much of single voice, the single narrative. But yeah, a question from Dr. Parasuraman, who is a professor at English University College in Thiruvananthapuram. He would like to know, sir, if you're not uncomfortable, your own experiences with unsolicited advice in your life. சார், அதாவது பரசுராமன் என்ற அவர் ப்ரொஃபசர், அவர் வந்து கேட்டிருக்காரு, உங்களுக்கு வந்து ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில வேண்டாத அறிவுரை அத பெற்றிருக்கிற அனுபவங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது ஒரு எனக்கு என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே நான் அறிவுரை சொல்லக்கூடிய ஆளாகவே தொடர்ந்து இருந்துட்டு இருக்கேன். ஒரு 50 வயசுலதான் அதை வந்து நான் ரியலைஸ் பண்ணினேன். அது என்னன்னு தெரியல, சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்படியான ஒரு கேரக்டர் அமைஞ்சு போச்சு. அதனால குடும்பத்திலையும் சரி, நண்பர்கள்கிட்டையும் சரி, அவர்கள் எல்லோரும் வந்து என்னை அறிவுரை சொல்லக்கூடிய ஆளாகவே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்கிட்ட கேட்கவும் செய்வாங்க. ஒரு 50 வயசுலதான் நான் அதை ஃபீல் பண்ணேன். அதனால எனக்கு அறிவுரை சொல்றவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு நான் பார்க்கறது எப்படின்னு சொன்னா, சின்ன குழந்தைகளை தான் பார்க்கிறேன். அதுதான் வந்து அந்த கவிதையில அதுதான் வெளிப்பட்டிருக்குது. சின்ன குழந்தைகள் தான் என்னை நீ இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. அது அவங்களுடைய உலகத்துக்குள்ள போறதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமானதாக இருக்குது. மற்றபடி எனக்கு சங்கடம் தரக்கூடிய அறிவுரை அப்படின்னு சொல்லிட்டு பெருசா என் வாழ்க்கையில நான் ஒன்னையும் சந்திச்சது இல்லை. So Sir says that ever since he was a child, he's always been the one doling out advice, and he realizes only when he was about 50 years old. And it's always among friends, amongst family, he's been the one sort of giving everyone advice, and they turn to him for advice also. And now he finds that, just as in the poem, it is children who tell him how he should live his life, and he doesn't find this objectionable. He likes the idea of entering their worlds. And he says there's no one who has given him advice aside from these children. எனக்கு அமைஞ்ச தொழிலும் கூட அப்படி ஆயிடுச்சு. ஒரு ஆசிரியர் தொழில்ங்கிறது நிறைய அறிவுரைகள் சொல்லக்கூடிய தொழில் தானே. தினமும் 50 பேர் 100 பேருக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கிற தொழிலா அமைஞ்சதும் ஒரு காரணம். So yeah, Anne Abhinur, American lady, question கேட்டிருக்காங்க. I'm going to say it in English first. Anne Seshadri says, I'm an American trying to learn Tamil and finding it quite difficult, especially as it can be quite colloquial in Chennai. What is your advice to learn and appreciate the Tamil language? அதாவது அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க, தமிழ் கத்துக்க முயற்சி செய்யறாங்க. ஆனா சென்னையில இருந்து அது சென்னை தமிழ், மெட்ராஸ் தமிழ்னு நம்ம சொல்லிக்கிறோம். சோ இதனால அவங்களுக்கு வந்து தமிழ் கத்துக்கிறது கஷ்டமா இருக்கு. உங்களோட அறிவுரை கேக்குறாங்க இப்போ. தமிழ் கத்துட்டு அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு வாசிப்பது எப்படி, அதை அப்ரிஷியேட் பண்றது எப்படின்னு உங்களோட அறிவுரை கேக்குறாங்க. தமிழ்ல வந்து கத்துக்கிறது ரொம்ப சுலபம்னு எனக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா தமிழுடைய அமைப்பு அந்த மாதிரி. நீங்க எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா என்ன வரிசையில நிற்குதோ அதே உச்சரிப்புலதான் தமிழ் மொழி அமைஞ்சிருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. இப்ப பிற மொழிகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எழுத்து வரிசைக்கும் உச்சரிப்புக்கும் வேறுபாடு இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. எழுத்துக்களை உச்சரிச்சோம்னா சொற்களை உச்சரிச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு முறை கொண்டது. ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு இந்த இரட்டை வழக்கு மொழி. அதாவது எழுத்து தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், பேச்சு தமிழ் ஒரு மாதிரி இருக்கும்.
அதுதான் நிறைய பேர் கத்துக்கிறதுக்கு சிரமப்படுறதுக்கு காரணம். அதனால என்னுடைய இது என்னன்னா, பேச்சு தமிழை முதல்ல கத்துக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். பேச்சு தமிழை கத்துக்கிட்டு அப்புறம் எழுத்து தமிழுக்கு போனா நல்லது. அதனால நிறைய பேரோட சென்னையில நிறைய பேரோட பேசினா கடைகள்ல இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பேசுறத கவனிச்சா சுலபமா வந்துரும்னு தான் நினைக்கிறேன். So Ann sir says that as far as he's concerned, he feels Tamil is an easy language to learn because it is structured in that way. It's a phonetic language. So in the sense that there's no discord between how it's written and how it is pronounced. As I would say, maybe as opposed to French or even English at times. Once, if you can read it, you can speak it. But the only difficulty is that the register in which it is written and the register in which it is spoken are different. Like maybe, and perhaps if you were to watch the news on TV, on television, you would notice that the way the anchors speak is very different from the interactions you might have in, let's say, Madras. So his advice is that you first learn spoken Tamil, perhaps by interactions with shopkeepers, since you live in Chennai, interacting with people and learning to speak, and then you can move on to the written register. And he says his belief is that once you learn to speak it, you will naturally be able to read it and understand that sort of what is called Sendamil. So one person has asked, do you experience writer's block? How do you overcome that? Sir, அதாவது நீங்க எழுதும் பொழுது எழுத இயலாமல் எப்பவாவது தவிர்த்திருக்கீங்களா? அதை எப்படி நீங்க அதை எப்படி கடந்தீங்க? அது நிறைய சமயம் அப்படி நேர்ந்திருக்குது. சில சமயம் ஒரு நாள் கணக்குல இருக்கும், சில சமயம் வாரம் மாச கணக்குல இருக்கும், வருஷ கணக்குல இருந்ததும் உண்டு. நான் 1994க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் எழுதாம இருந்தேன். ஆனா அந்த காலகட்டத்துல எல்லாம் மனசுல ஏதோ ஒண்ணு எழுதிக்கிட்டு தான் இருந்தேன். உட்கார்ந்து எழுதலையே தவிர அது மனசுல எழுத்து ஓடிக்கிட்டு தான் இருந்தது. அது மாதிரி நடக்கும். இப்ப கூட மாதுர்பாகன் பிரச்சனை வந்த போது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் எதுவுமே பெருசா ஒண்ணும் எழுதல. கவிதைகள் தான் கொஞ்சம் சில மாசங்கள் கழிச்சு எழுதினேன். வேற எதுவுமே ப்ரோஸ்ல எல்லாம் எதுவுமே எழுதாம இருந்தேன். அப்ப என்னன்னா, எப்படி நமக்கு அந்த மாதிரி ஒரு ரைட்டர்ஸ் பிளாக் வருதோ அதே மாதிரி அதை உடைக்கிறதுக்கான ஒரு சூழலும் தானாக அமையும். அது பெரிய முயற்சிகள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவே தானா ஒரு சூழல் அமைஞ்சு தானா அது உடையும். அதுக்கு வெயிட் பண்ண வேண்டியதுதான். So sir says that the writer's block is something that he faces often, which I have to intervene here and say that I'm really surprised because, I take months to translate his work, and then he says, oh, I wrote that novel in a month. And I say, okay, I took a little more than a month to translate it. But he says sometimes writer's block lasts for days, sometimes weeks, months, sometimes even years. He says, for instance, in 2014, he had writer's block for about 5 years after that, where he didn't write. But then he was constantly writing in his head. Maybe he didn't sit down and put that down on pen, on paper. But he was writing in his head, and at some point it sort of spills over. And the same time, the same manner, when the problem with Madhurubagan started, he wasn't able to bring himself to write prose for a very long time. His only form of expression was poetry. And he says, just as writer's block hits you all of a sudden, just as it works its way in, it will also sort of unravel, and you'll find that quite naturally, quite organically, one is able to write again. So he says all one has to do is wait for it. Don't make a big deal out of it. There's nothing that you have to do to surmount it. It will happen on by itself. So next question, Hans Kaushik wants to know if he has had his poetry sung. Yes, T.M. Krishna has sung his poetry, Hans. I think you can find உங்களோட விருத்தங்கள் T.M. Krishna பாடியிருக்காரு இல்லையா, அது I think YouTubeல கூட பார்க்கலாம். So it is on YouTube if you want to hear his poetry sung. But these were things, நீங்க T.M. Krishna நீங்களும் collaborate பண்ணது தானே? அதாவது நீங்க உங்களோட கவிதைகள்ல எடுத்து பாடியிருக்காரா, இல்லாட்டி அவருக்குன்னு சில கவிதைகள், அதாவது விருத்தங்கள் எழுதினீங்களா? இல்ல, நான் முதல்ல இந்த மாதுர்பாகன் பிரச்சனை வந்த அந்த சமயத்துல நான் அதுல இருந்து
வெளியில வர்றதுக்காக கவிதைகள் எழுதினேன். அதுதான் சாங்ஸ் ஆஃப் அ கவர்டுன்னு. அதே சமயம் தமிழ்ல மரபுப்படி விருத்தம் அதுவும் நான் எழுதினேன். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அந்த யாப்பு அது என்ன மீட்டர் அதுல எழுதுற பயிற்சியும் எனக்கு சின்ன வயசுல உண்டு. அதனால அப்படி வந்து மாதருபாகன் மேல, அதாவது சிவபெருமான், எங்க ஊர் சிவபெருமான் மேல ஒரு 44 விருத்தங்கள் நான் எழுதியிருந்தேன். அத ஒரு சமயம் கிருஷ்ணாவை சந்திச்ச போது அவர்கிட்ட அதை காட்டுனேன். அப்ப அவர் ரொம்ப நல்லா இருக்குது, இதை நான் கச்சேரியில பாடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாடினார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் பாடின முறை இதெல்லாம் ஒரு 4-5 வெவ்வேறு கச்சேரிகள்ல பாடினாரு. அது ரொம்ப நல்லா அமைஞ்சது. அப்ப வந்து அவரு நீங்க கீர்த்தனை எனக்கு எழுதி தர்ற அதை கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஏன்னா கர்நாடக சங்கீதத்துல ஒரு 90% மேல எல்லாமே பக்தி சம்பந்தமான கீர்த்தனைகள் தான் இருக்கு. அதனால நீங்க பக்தி இல்லாம வேற இயற்கையை பத்தி, பக்தி இல்லாத ஆன்மீகம் பத்தி இப்படி எல்லாம் நீங்க எழுதுனீங்கன்னா நான் பாடுறேன்னு சொல்லி கேட்டார். அப்ப எனக்கு ஒரு கர்நாடக சங்கீதத்துல வந்து அது ஒரு ஒரு வகையான ஒரு மூடுண்ட ஒரு அமைப்பு. அதுக்குள்ள வெளியிலிருந்து யாரும் போக முடியாதுங்கிற எண்ணம் இருக்கு. இப்போ ஒரு பாடகர் என்னை எழுதி தர சொல்றாரு. அப்ப இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்தேன். அவரும் அவருடைய நண்பர்களும் மெட்டமைச்சு பாடினாங்க. அதுல நிறைய கிட்டத்தட்ட 20 கீர்த்தனைகள் இது வரைக்கும் பாடியிருக்காரு. ரொம்ப நிறைய கீர்த்தனைகள் வந்து ரொம்ப வரவேற்பை பெற்றது. நீ மட்டுமே என் நெஞ்சில் நிற்கிறாய் அப்படிங்கிற ஒரு கீர்த்தனை ரொம்ப பரவலாக கவனிக்கப்பட்டு ஏராளமான பேர் வேற வேற பாடகர்கள் பாடிட்டாங்க. அவரு கிருஷ்ணாவுடைய கச்சேரி எங்க போனாலும் அதை வந்து ஆடியன்ஸ் பாட சொல்லி கேட்கறது இப்போ வழக்கமா இருக்கு. அது மாதிரி நிறைய இடங்கள்ல பாடிட்டாரு. பிரகிருதி ஃபவுண்டேஷன்லயே ஒரு வருஷம் வந்து நான் அந்த கீர்த்தனைகளை வாசிக்க அவர் வந்து பாடின ஒரு கச்சேரி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நடந்துச்சு. All right. So Sir says when he wrote Songs of a Coward, Korean Padalgal in Tamil, that was his first work which came out after his sort of literary exile, self-imposed exile. And around that time, he had also asked T.M. Krishna if he would sing these little verses which he had written, Virithams, which are sort of Virithams. I'm not sure how I can explain it, but they're sort of verses in Tamil which are not set to any particular music. They're set in meter and they're usually in the praise of some god. Now, T.M. Krishna made a request saying, that around 90% of the songs in Carnatic music tend to be aligned towards bhakti, towards devotion to God. And perhaps he could write about nature, about maybe masculinity and about human nature also, which is not geared towards bhakti. And once he did that, he wrote about 20 poems of this sort, and T.M. Krishna and his friends set it to music and sang it. And there's this one song called Ni Mattumdan En Nenjil Nirkirai, Ni Mattume En Nenjil Nirkirai, which in English, like I'm just translating off the top of my head, which means you alone stand in my heart, literally. And when even at Prakriti Foundation, there was a sort of get-together, a gathering, a kacheri, where he read out his poems and T.M. Krishna sang them, and that went on for about an hour and a half. Next question. What is your greatest inspiration to write poetry? அதாவது நீங்க கவிதைகள் எழுதுவதற்கு பெரிய ஊக்கமாக என்ன இருக்கிறது? கவிதை எழுதுவதற்கு அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒண்ணு எனக்கு சொல்ல முடியல. நான் ஒரு முறையா தமிழ் படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் நானு. அதனால எனக்கு நான் சங்க இலக்கியத்திலிருந்து தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து ஒரு கவிதை மொழி. இதுல 2000 ஆண்டுகால கவிதைகள் இருக்கு. அதனால அந்த மரபுல இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு ரைட்டர் அவங்க வந்து கவிதை எழுதாம ஒரு சமயத்துல இருக்கவே முடியாது. நான் ஒரு கவிதை கூட எழுதாம வந்தேன் அப்படின்னு ஒரு தமிழ் எழுத்தாளன் சொல்லவே முடியாது. ஏன்னு சொன்னா அவ்வளவு பெரிய பாரம்பரியம் கவிதைக்கு தமிழ்ல இருக்கு. ஆகவே அந்த மரபுல வந்ததுனாலதான் நான் கவிதை எழுதுறேன்னு எனக்கு தோணுது. So Sir says that there's no one inspiration as such. Tamil is a language which he has done a formal study of, and therefore, he's read poems going back 2000 years to the Sangam era. So Tamil as a literary, when it kind of spilled over into literature, started with poetry. And he says that there's no Tamil writer who can claim that he has never written a single poem in his life. So
when you have this heritage going back thousands of years, it is natural for one to kind of embrace that. So for him, poetry was a very natural form to take, and there's no such thing no such inspiration except for maybe this heritage. Vijay Sagar Subaya, the translations, Nandini. Thank you very much, Vijay Sagar, for your kind comments. Yes, they are mine. The poems were translated by me. An anonymous attendee wants to know, there's such a celebratory tone in your writing, sir, despite the violent images and delicate. அதாவது உங்களோட இமேஜரி வந்து உங்களோட நீங்க வரைகிற படங்கள் வந்து ரொம்ப ஒரு வயலண்டா இருந்தாலும் அது வந்து ஒரு கொண்டாட்டமா தெரியறது. அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. கேள்வி இல்ல, கமெண்ட். Why do your poems focus more on trials and tribulations of the self? Do you think the dignity of the human self is most often neglected in communitarian societies such as our Tamil society? அதாவது உங்களோட கவிதைகள் வந்து ரொம்ப ஒரு கவிஞன் வந்து அனுபவிக்கிற கூடிய ஒரு கஷ்டங்கள், வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்விகள், அந்த மாதிரி அந்த ஒரு துவனியில அமைந்திருக்கிறேன்றன. சோ வந்து ஒரு மனிதனுடைய டிக்னிட்டி வந்து நம்மளோட சமூகத்துல ஒரு விதத்துல அழுத்தப்படுறதா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, அது நான் அப்படித்தான் நினைக்கிறேன். பெரும்பாலும் வந்து நமக்கு துயரப்படுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கு. அதை தாண்டித்தான் நம்ம கொண்டாட்டங்கள்ல ஈடுபட வேண்டியிருக்கு. நம்ம சமூகம் வந்து கொண்டாட்டத்தை ரொம்ப விரும்பக்கூடிய சமூகம் தான். காரணம் என்னன்னா, அதிகமான துயரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமூகம். எந்த சமூகம் அதிக துயரத்தை அனுபவிக்குதோ அது கொண்டாட்டத்துக்கு ஏங்கக்கூடிய சமூகம். ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட கொண்டாடும். அதனால வந்து அவரு சொல்றது உண்மைதான். So sir says that yeah, it is true that that one is kind of one's dignity is sort of trodden upon by society, and he says that our society is one which, as a response to the previous comment, it's one which enjoys celebration, and perhaps the reason that they enjoy celebration so much is that there are so many trials and tribulations that we experience. So societies which are sort of subjugated in many ways are the ones which treasure these opportunities to celebrate. So in a way, these are things which go hand in hand. In your novels as well as in your poems, there's a lot of association with nature. So do you write with an eco-conscious mindset? அதாவது உங்களோட கவிதைகள், நாவல்கள் இரண்டுத்தையும் இயற்கையுடைய ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இணைப்பு இருக்கு. சோ இது வந்து நீங்க ஒரு கான்சியஸ்னஸோட எழுதுறீங்களா, வேணும்ட்டு அப்படி எழுதுறீங்களா, இல்லாட்டி அது தானாவே உருவானதா? அது தானாகவே உருவானதுதான். நான் வந்து இப்ப இயற்கையோட இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே. நான் அதையும் என்னுடைய சில நாவலுடைய முன்னுரையில அது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன். குறிப்பா வந்து சீசன்ஸ் ஆஃப் த பாம் அந்த நாவலுடைய முன்னுரையிலையும் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-25 வயசு வரைக்கும் வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே எனக்கு மனசுக்கு அர்த்தமானதே இல்லை. ஏன்னா எப்போதும் நாங்க வந்து ஸ்பேஸ் வெளியில தான் கட்டில் போட்டு படுத்திருக்கிறது. மழை காலத்துல ஆடு மாடுகள் கட்டக்கூடிய கொட்டகையில தான் அங்கதான் கட்டில் போட்டு படுத்துக்குவோம். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான். அதனால பெரும்பாலும் நீங்க அந்த சீசன்ஸ் ஆஃப் த பாம்ல வரக்கூடிய அந்த லைஃப் இருக்கு பாருங்க, அதுதான் என்னுடைய 25 வயசு வரைக்குமான வாழ்க்கை. அதனால வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே என் மனசுல கிடையாது. அதனால அந்த இயற்கையோட மழை பெஞ்சா நனைவோம், வெயில் அடிச்சா காய்வோம், இப்படி வந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் அது. அதனால எனக்கு இயல்பா இயற்கை வருது. அதான். Right. So sir says that this was something which happened very naturally. It's not something that he has consciously done. But if you were to read Seasons of the Palm, it's something he has brought up even in the foreword. Until he was 20 or maybe 25 years old, the idea that there was no concept of home, of a house in his head, like he says, they would always kind of set up their cots out, maybe those charpoys outside
outside the house and sleep there, you know, one with nature. And he says even during the monsoon, these beds they would sleep in the same pen as the goats and cows. So he says the concept of kind of living with nature was something that happened very naturally for him. He's always been in tune with nature. So when it rains, he would get drenched. When the sun shines down, he would dry in the sun. So he says nature is something which is inherent to him. He didn't make that pun, and I didn't intend to make that pun. Excuse me for it. Kadasi, I think உங்களோட அறிவுரை கேட்டிருக்காங்க சில young. So he says, two people have said that they've started writing recently. What is your advice to aspiring poets and writers, especially in today's generation? இன்றைய தலைமுறையில இப்போ கவிஞனா ஆகணும் அப்படின்ற ஆசைப்படுறவங்க, இல்லாட்டி எழுத்தாளர்களாக ஆகணும் என்று ஆசைப்படுறவங்க, உங்களோட அறிவுரை கேட்கறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு சார். இந்த கேள்வி இல்லாம ஒரு இன்டர்வியூ முடியவே முடியாது. No interview can pass without this question being asked. அதனால இப்ப நான் தான் எந்த அறிவுரையும் கேட்டு நான் எழுத வரல. அதனால அது எழுத்துங்கிறது ஒரு நேச்சரா அமைஞ்ச ஒரு விஷயம். அதனால நமக்கு அது மாதிரி அந்த எழுதணும்னு ஆர்வம் இருந்தா போதும், அது இயல்பா வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். So Sir says that he didn't become a writer upon taking anyone's advice. So he feels that writing is something which is inherent to a writer. You know, it's something which your nature sort of forces you to write. So he feels it's something that should just be allowed to come out organically. ஒரு காமெண்டா சொல்லிருக்காங்க, சீசன்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் அவங்க அது ஒரு கவிதையா பார்த்திருக்காங்க. ஆடுகளுடைய ஒரு அந்த ஸ்பிரிட் அவ்வளோ பிளேஃபுல்லாவும் இருக்கு, அவ்வளோ அழுத்தமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்ட கூட்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay. Yeah. I think Vijay Sagar Subbya said, when were these poems written? Are the translation Nandini's? Well done. Loud the ranks and file of short message holder phrase, set it up, break. Listening to Murugan, particularly the playfulness and the tone reminds me so much of artist Chandru. இதெல்லாம் காமெண்ட்ஸ். அதாவது உங்களோட கவிதைகளை கேட்கும் பொழுது சந்துரு அப்படின்ற கலைஞருடைய ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. There's one more question. Someone has said, what in your reckoning could be the right way for a Hindi or Urdu speaking North Indian to understand spoken or colloquial Tamil? That's something sir ஏற்கனவே நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. So I'll just sum it up. So sir said that the best way would be to kind of first get to interact with people who are Tamil speaking. But I can give you a little bit of advice if you don't mind. As a person who didn't speak a word of Hindi, I was thrown into Noida where no one spoke a word of English. Well, almost no one spoke a word of English. So I think watching movies, நீங்க ஒத்துப்பீங்களா சார், படங்கள் பார்க்கறதும் கவிதைகள் கேட்கறதும் ஒரு நல்ல. அது உண்மைதான். நீங்க இப்ப நாங்களாம் சொல்லிட்டு இருக்கோம், இப்போ தமிழை காப்பாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வடிவேலு. ஆமா தமிழ்நாட்டிலேயே ஏராளமான இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் தெரியாமலே போயிடுது. அப்ப எங்க இருந்து தமிழ் கத்துக்கிறாங்கன்னா வடிவேலுடைய காமெடி பார்த்து தான் கத்துக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு மீடியமா இருக்கு இன்னைக்கு. It's fantastic. ஏன்னா எனக்கு என்னுடைய நண்பர்கள் கூட ஹிந்தி மட்டும் பேசக்கூடிய நண்பர்கள் வடிவேலோட மீம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா வடிவேலு இஸ் ஃபேமஸ் அப்படின்றாங்க. So there's a comedian called Vadivelu who I think is at the center of several memes on the internet. If you're not familiar with Tamil films, but Sir says that he's one of the guardians of Tamil because there are many students, Tamil students in universities who kind of cross that age without ever learning Tamil. But thanks to Vadivelu, a lot of people have got to know Tamil. So he says movies are a great medium to kind of start learning a language. Just a comment. Vetri kosu ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க வசந்தா சூர்யா. Vetri was beautiful and exhilarating. சரி.
So thank you, sir. This is the third time. மூணாவது தடவை நம்ம வந்து இந்த ஃபெஸ்டிவல்ல இணையறோம். ரொம்ப நன்றி. And thank you, Nandini. Thank you, Christ University and Shobha ma'am and Sheelata for hosting this. Hope you all enjoyed. Please follow us on Facebook and Instagram. You'll know the updates about the Poetry with Prakriti Festival online. So if you want to be part of the group, please write to us at prakritiffoundation@gmail.com. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி பெருமாள் சார். நானும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். குறிப்பா பிரகிருதி ஃபவுண்டேஷன், மீரா, டிரான்ஸ்லேட் பண்ண நந்தினி, எல்லாத்துக்கும் நன்றி. மாடரேட் பண்ண நண்பர் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.